இல்லையா? நான் இங்கே செம்மையாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸைட்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாடலுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் ஆளில் போட்டிங்கன்னா நம்ம கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Yeah. Please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never make it out, yeah. Please tell me all the bad, not the good, fill my head full of every single doubt, yeah. Please say any negative thoughts, I pop off when I hear people say I cannot. I get off to the thought of proving everyone wrong, I won't stop to the top, so you better back off and get lost. I'ma stay loud, stay proud, never running out, never heading south. I'll be spreading out, call it word of mouth, can't put me down, I'll be getting loud. You can never doubt, not what I'm about, have your cloud, if you're raining out, I can make it sound, go another round. ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரைடு ஒன்று போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உடும்பல்பேட்டில் இருந்து தளி வரைக்கும் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறது தான் பிளானு. ஸோ அதே மாதிரி ஜாலியாக ரைடை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ரைடில் அப்படி ரொம்பவே ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் கலந்து பேசிக்கிட்டே ஒரு அரட்டை கலந்த ரைடாக தான் இது இருக்குது. ஏன்னா நிறைய விர்ச்சுவல் ஈவெண்ட்டில் கலந்துருப்பாங்க. ஸோ அந்த ரைடர்ஸ்லாம் அப்படியே நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணி பேசுகிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாதி பேர்த்துக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே விர்ச்சுவலில் கலந்துக்கிட்டவங்க தான். ஸோ அவங்ககிட்ட இப்போது எங்களோட நேரடி உரையாடல் நடந்தது. ஸோ அந்த அனுபவம் எங்களுக்கு ரொம்பவே புதுசாக இருந்தது. எல்லாத்தையும் ஃபோனில் மட்டுமே காண்டாக்ட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் இப்போ நேரில் பார்த்து பேசி ஒரு ஜாலியாக போயிட்டுருக்கிறது எங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. ரைடர் ஃபுல்லாக அப்படியே லைனாக ஆஜராகி போய்கிட்டே இருந்தோம். ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபீலாக தான் இருந்தது. மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கேங்கோட ஒரு கூட்டமான ரைடு, ரோடு ஃபுல்லாக நாங்களே கவர் பண்ணி போய்கிட்டு இருந்தோம். ஸோ அது ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருந்தது எங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நிறைய ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லாங்கில் இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. உடும்பல்பேட் சரௌண்டிங்கில் இருந்து மட்டும் இல்லை, அதுக்கு அப்பாற்பட்டு ரொம்ப தூரத்தில் இருந்தும் ரைடர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அங்கேருந்து ரைடர்ஸ் வந்தவங்க திரும்பியும் இந்த மாதிரி ஒரு சின்ன ரைட் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக எனர்ஜி லெவல் ரொம்பவே டவுன் ஆகிருக்கும். ஸோ எப்போவுமே நான் சொல்கிறது உங்கள்கிட்ட எனர்ஜி லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதான். ஸோ நம்மளுக்காக அங்கே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட், அதாவது நம்ம ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங் ஆகிற இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வேகமாக கிளம்புறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம சப்போர்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் நின்று நம்மளுக்கு ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அப்படியே ஹாய் பாய் சொல்லிவிட்டு ஆரம்பமே அப்படியே சாம்பார் வடையில் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் வேக வச்ச முட்டை வச்சுருந்தாங்க, அதாவது பாயில் பண்ண எக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு காஃபியோடு சேர்ந்து நம்மளோட ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம அங்கங்கே எடுத்துக்கிட்ட ஒரு சில செல்ஃபிஸ், இது பார்த்தீங்கன்னா நம்மளோட போஸ்ட்டு. ஸோ போஸ்ட்டில் ஆரம்பிச்சுட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட சீஃப் கெஸ்ட்டும் வந்திருந்தாங்க. நம்ம அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு டிஎஸ்பி தேன்மொழிவேல் சார் வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பீச் கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்துக்குமே மெடல், சர்டிஃபிகேட்ஸு இதெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து அமைதியாக அவர் என்னென்ன சொன்னாங்க, ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க. அதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நானும் ஷேர் பண்ணியிருந்தேன். இதே கொடைக்கானல் நான் ஃபர்ஸ்ட் டைம், அதாவது ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி மேலே போயிட்டு வந்துருக்கிறேன். பட் நம்ம பழனி வெளியில் மேலே ஏறிருந்தோம். ஸோ இந்த டைம் தேனி வெளியாக ஒரு ரூட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வழியாக ஏறி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த வழியாக ஏறும். அதாவது இந்த ஆக்சிடென்ட்டில் இது வரைக்கும் இந்தியாவிலேயே யாருமே ஏறினதே கிடையாது. அந்த சைக்கிளை ஏற்றவே முடியாதுன்னு சொன்னாங்க. பட் அந்த சைக்கிளை நம்ம போகணும், ஏன்னா எல்லாரும் மைண்டில் இருக்கிறத முதல்ல நம்ம பிரேக் பண்ணணும். முடியாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் மைண்ட்லேயே வச்சுருக்காங்க. அதை நம்ம பிரேக் பண்ணணும். யாராலும் எதுவும் முடியாதுன்றதே கிடையாது. கொஞ்சம் முயற்சி எடுப்போம், அதுக்கு கொஞ்சம் பயிற்சி கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நீட்டாக மேலே போயிட்டே இருக்கோம். ஹெல்மெட் வந்து ரொம்ப மஸ்ட். நான் காலையில் ஆஃபீஸுக்கு போகிறேன். ஆஃபீஸில் அன்றைக்கி என் டீம் லீடர் லீவு, என் கூட ஒர்க் பண்ணுற 3 பேருமே லீவு. நம்ம தான் இன்றைக்கி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக டயரை பார்த்துட்டே வண்டி அப்படி தெரியல, நேராக போய் அடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எனக்கு அது லாரி அப்படின்றது. அதுக்கப்புறம் இறங்கி பார்த்தா இங்கேருந்து அப்படியே ரத்தமாக ஒழுகுது. என்னென்ன என்னால் நினைக்கவே முடியல. இந்த 2 பல் இருக்குல்ல, இந்த 2 பல் அப்படியே உள்ள மடங்கிட்டு உதருக்கு போய் அந்த பல்லில் மாட்டிருக்குது. அதனால் எடுக்கவே முடியல, அந்தளவுக்கு ஒரு பெயின் இருக்குது. என்னோட ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா நேராக போய் அடிச்சதுல இந்த இடம் நல்லா அடி வாங்குச்சு. எப்பவுமே ஹெல்மெட் போடுறவங்க எல்லாருமே
இந்த பொசிஷன்ல போடுங்க, இந்த பொசிஷன்ல போடாதீங்க. ஹெல்மெட் வந்து உங்க தலையை பாதுகாக்கிறது. நீங்க ரைட் பண்ணிட்டு போறதுக்கு உங்களோட பொசிஷன் இப்படி இருக்கும், இதே ஒரு எம்டிக்குள்ள போறப்ப இப்படி இருக்கும். நீங்க ஹெல்மெட் இப்படி போட்டு போறீங்க அப்படின்னா அந்த ஹெல்மெட் போடுறது யூஸே இல்லாம போயிடும். ஸோ நான் நேராக போய் லாரியில் இப்படி மோதணுன்னு இந்த இடம் அடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் என்னோட உதடே அடிப்பட்டது. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வெளியில் ஒரு 5 ஸ்டிச்சு, உள்ளே ஒரு 5 ஸ்டிச் போட்டுதாங்க. ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா உள்ள பெரிய கிராக், அவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஹெல்மெட்டில் இருக்குது. ஸோ இதுக்கும் ரொம்ப ஸ்பீட் லோவாக தான் போயிருந்தேன். 15லேருந்து 20 அப்படின்ற ஸ்பீடில் ரொம்ப மெதுவாக போயிட்டு இருந்தேன். ஸோ அந்த வேகத்தில் போய் ஒரு நின்று இந்த பொருள் மேலே அடிக்கிறப்ப அந்த ஹெல்மெட் இல்லைன்னா அன்னைக்கு நான் உண்மையாக சொல்ல போனேன். ஹெல்மெட் அவ்வளோ நீங்கள் எல்லாருமே ரோட்டுக்கு இந்த ஆங்கிளில் தான் நீங்கள் பார்த்து போவீங்க. நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட வியூ இப்படி தான் இருக்கணும், கண்டிப்பாக கீழே இருக்கவே கூடாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பட்ட அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ரோட் பைக்கில் எல்லாரும் போகிறப்ப கண்டிப்பாக முன்னாடி டயர் பார்ப்போம், இல்லைன்னா முன்னாடி இவ்வளோ தூரத்தில் தான் பார்ப்போம். ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருதுன்னா பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தலையே நின்று ஆரம்பிப்போம். எப்பவுமே ரைட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு பொசிஷன்லாம் ரைடே பண்ணாதீங்க. மெயின் என்னன்னா நான் அனுபவப்பட்டது இது. மெயினாக பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்த நேரத்தில் நான் ஜாலியாக இருக்கிறேன், என்ஜாய் பண்ணுறேன், ஓகே. ஆனால் டயரை பார்த்துட்டே போனதுனால தான் எனக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த இதில் இந்த ஹெல்மெட் என்னை காப்பாற்றுச்சு. எப்பவுமே இந்த ஹெல்மெட்டை நான் வந்து வீட்டுக்கு வெளியில் சைக்கிள் வச்சுருப்பேன். அன்னைக்கு அடிபட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா என் சைக்கிள் எடுத்து கழுவி வைக்கிறாரு. இது வரைக்கும் என் லைஃப்பில் என் சைக்கிள் எங்கள் அப்பா தொட்டதே கிடையாது. எங்கள் அப்பா அந்த சைக்கிள் எடுத்து ஃபுல்லாக கழுவி வைக்கிறாரு. எங்கள் அம்மா இந்த ஹெல்மெட் எடுத்து கழுவி எங்கள் வீட்டுக்குள்ளே எங்கள் டிவிக்கு கீழே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அப்போ தான் என்னமா டிவிக்கு கீழே ஹெல்மெட்டை கொண்டு வந்து வச்சுருக்கீங்க, இது இல்லைன்னா நீ இன்னைக்கு இல்லை சாமி. எடுக்கிறப்ப நான் ரொம்ப இது பண்ணேன். 3000 ரூபாய் கொடுத்து இந்த ஹெல்மெட் வாங்கினேன். நீ 3000 ரூபாய் கொடுத்து இதை போய் வாங்கியிருக்கிறேன் அன்னைக்கு நான் திட்டினேன். பட் இப்போ அதை நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஏன்னா இது இல்லைன்னா இன்னைக்கு நீ இல்லை அப்படின்னு அளவுக்கு சொன்னாங்க. ஸோ ஹெல்மெட் வந்து மஸ்ட். யாருமே ஹெல்மெட் இல்லாமல் எங்கேயுமே போகாதீங்க. ஒருவேளை நீங்கள் நைட் ரைட்லாம் போகிறீங்கன்னா ரிஃப்ளெக்டர் ஜாக்கெட் போட்டுக்கோங்க. நீங்கள் என்னதான் ட்ரெஸ் போட்டுங்க ஹெல்மெட் போட்டுக்கீங்க அப்படின்னாலும் பின்னாடி இருந்து வரவங்களுக்கு தெரியணும். பாதி பேர் போதையில் வருவாங்க, பாதி பேர் தூங்கிட்டு வருவாங்க. இவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் போகிறீங்கன்றது தென்பட்டால் மட்டுமே அவங்க விலகி போவாங்க. அதே மாதிரி நீங்கள் போகிறப்ப ஒரு ஹைவேஸில் போகிறீங்கன்னா எப்பவுமே லெஃப்ட் கார்னர்லேயே போங்க, ரைட் கார்னரில் போகாதீங்க, மிட் ஆஃப் த ரோட்லையும் போகாதீங்க. ஏன்னா மெயின் ஆக்சிடென்ட் அதிகமாக நடக்கிறது ரோட்டில் போயிட்டே இருப்பாங்க, டக்குன்னு அசந்து அப்படியே மிடில் ஏறி சென்டரில் போயிட்டே இருப்பாங்க வண்டி. அப்படிதான் ஆக்சிடென்ட் அதிகமாகுது. லாஸ்ட்டில் நான் சென்னை போன ரைட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லாரி டிரைவர், நான் அப்படிதான் மிடில் தான் போயிட்டே இருந்தேன். கூப்பிட்டு ஒரு 40-45 ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது லாரி அப்படி என் கூடயே வந்துட்டு இருக்குது. நான் சைடில் போயிட்டே இருக்கேன். அவர் கூப்பிட்டு தங்கம் இப்படி நடுவில் போகாத, ஏன்னா நாங்கள் எல்லாரும் வந்துட்டு இருக்கோம். திடீர்னு கண் அசந்தா உடனே லாரி எப்பவுமே லெஃப்ட் சைடு போகாது, காராக இருந்தாலும் உடனே டக்குன்னு ரைட்டில் தான் மூவ் ஆகும். ரைட்டில் மூவ் ஆகிறப்ப நடுவில் இருக்க டிரைவர்லாம் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஸோ அந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றவே முடியாத அளவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும். ஸோ எப்பவுமே லெஃப்ட்டில் போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுனாங்க. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து ரைட்டில் போகிறத நிறுத்திட்டு லெஃப்ட்டில் தான் போவேன். எவ்வளோ பெரிய டிராஃபிக் இருந்தாலும் சரி, கேப்பில் நம்ம மாடல் பூந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ எப்பயுமே இதெல்லாம் நீங்கள் ஒரு லாங் ரைடு போகிறப்போ இல்லை வெளியில் ரைட் போகிறப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்து கவனம் போய்க்குங்க. மெயினாக ஹெல்மெட் இல்லாமல் எங்கேயுமே போகவே போகாதீங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ஆல் பண்ணுங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.